Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா UI books பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் UX பத்தி e-books எல்லாமே அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுருந்தேன். சோ ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா UI க்கு தேவையான books பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் UI பத்தியும் UX பத்தியும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ். இதுக்கு முன்னாடி நான் UI பத்தியும் UX பத்தியும் books எல்லாமே நிறைய e-books எல்லாமே ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அது எல்லாமே பாருங்க அப்படினு சொல்லியிருந்தேன். சோ அதெல்லாம் நீங்க பார்க்கலனா நான் கார்ட்ல தரேன், அதையும் நீங்க பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதனா உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லனா நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்திருக்கேன், நீங்க அதுலயும் செக் பண்ணி பார்க்கலாம். சோ நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லியும். அதே மாதிரி நான் ஃபுல் கிராஷ் கோர்ஸும் வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதையும் நான் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா ஒரு 2 hours ஒரு 3 hours ஃபுல் கோர்ஸும் நான் வந்து ஒரு வேற இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி நான் ஃபுல் கோர்ஸும் போடலாம்னு இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா UI க்கு தேவையான புக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள்ல போயிட்டு கூகுள் புக்ஸ் போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சோ அந்த சர்ச்ல நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸை பார்க்க போறோம். சோ இது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் டெட்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த புக்ஸ் நீங்க படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்டர்ஃபேஸை பத்தி நீங்க வந்து ஃபுல் நாலேஜும் நீங்க வந்து இந்த புக்ஸ்ல இருந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்ஸ்க்கு வந்து ப்ரிவியூ மட்டும் தான், ஒரு 133 பேஜஸ் மட்டும் தான் ப்ரிவியூவா கொடுப்பாங்க. மற்றபடி நீங்க வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் இங்க கிளிக் பண்ணி பாக்குறேன். ஸோ இதுல எல்லாமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரியல் வேர்ல்ட்ல ஒரு புக்ஸ் வாங்கி படிச்சீங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுப்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ப்ரிவியூக்கு மட்டுமே இவங்க கொடுப்பாங்க. இது வந்து டோட்டலாக வந்து ஒரு 600 பேஜ் இருக்கும். ஸோ அந்த 600 பேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு UI டிசைனரை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஏன்னா இவங்க வந்து இப்போ தான் எழுதியிருக்காங்க. இது வந்து ரிலீஸ் பண்ணது 2019 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து UI பற்றி படிக்கிறதுக்கும் UX பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த புக்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா UI கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இது டோட்டலாகவே வந்து 378 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த 378 பேஜஸ்ல இவங்க வந்து ப்ரிவியூக்கு மட்டும் ஒரு 87 பேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம எதுக்காக அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரியலாக ஒரு புக் வாங்கி படிக்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபியூ பேஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பே பண்ணி புக்ஸாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கீழே அமேசான் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கான லிங்க்ஸ் எந்தெந்த புக்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இடத்துலேருந்து வாங்கினா கூட வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து புக்ஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் புக்ஸாகவே வாங்கி படிக்கலாம். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதிகமாக படிக்கும்போது UI பற்றியும் UX பற்றியும் நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதிகமாகவும் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. லேர்ன் பண்ணிங்கனாலே உங்களால் நிறைய அதாவது ஸ்கில்லை வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் நிறைய ப்ராக்டிஸும் பண்ண சொல்கிறேன். அதிகமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த புக்ஸ் என்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் வித் தி மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ஸ் வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாகவே ஒரு 250 பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த 250 பேஜஸில் இவங்க வந்து கூகுள்லேருந்து ஒரு 59 பேஜஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ப்ரிவியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து UI பற்றியும் ஃபுல் அண்ட் UX பற்றியும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுடைய ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்க சொல்கிறோம், அடிக்கடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்த புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவில் பை டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ இது டோட்டலாக வந்து ஒரு 320 பேஜஸ் தான். இது வந்து எழுதியிருக்க வந்து கிஸ் நோடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து ப்ரிவியூக்கு மட்டுமே ஒரு 35 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்க புக்ஸ் எந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாகவே ஒரு ஃபியூ பேஜஸ் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ அந்த ஆர்வத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ பேஜஸ் மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிவியூக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரிவியூனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த புக்ஸ் ஆரம்பிக்கும், அதாவது படிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ இதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிவியூக்கு நிறைய பேஜஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்த புக்ஸ் என்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் யூசபிள்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ்க்கும் அதே மாதிரி அவங்க 34 பேஜஸ் வந்து ப்ரிவியூக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்காகவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த புக்காக நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னாலும் கூகுள்லேருந்து நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபுல் புக்கு மட்டுமே எனக்கு வேணும், அதாவது பேப்பர் ஒர்க் மாதிரி இருக்கிற புக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வாங்கி அதையும் படிக்கணும்னாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸு கமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கூட, அதாவது UI பற்றி UX பற்றி எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.